தமிழ் நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாருங்க, அந்த சாப்பாட்டுனால எத்தனை பிரச்சனைகள் வருது தெரியுமா? எத்தனை நோய்கள் வருது தெரியுமா? எப்படி வருது, அதை எப்படி நாம் அதிலிருந்து மீள்றது, நம்ம சற்று உள்நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 75% பேர் காலையில் டிஃபனை சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுறாங்க. டைரக்டாக லஞ்சுக்கு போகக்கூடிய அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மதிய சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி காலேஜ் போகிறவங்களாகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கேன்டீனுக்கு போய் சாப்பிட்றாங்க, ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியாணி, குஸ்கா, ஃப்ரைட் ரைஸஸ், சிக்கன் ரைஸ், இப்படி நூடுல்ஸ், இது போல் அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் தான் இன்றைக்கி கலாச்சாரம் தான் உருவாயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய உடம்புக்கு நல்லது கொடுக்குமா இல்லது பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அதே போல் சாயங்காலம் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம், உடனே பேக்கரி போகிறோம், பேக்கரி ஃபுட்டை நிறைய எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேக்கரி ஃபுட் நமக்கு நல்லது செய்தான். அதே போல் இன்னும் சில பேர் பார்த்தோம்னா இந்த சில்லி ஐட்டம்ஸ், அதில் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு நம்மளுடைய குடலை கெடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் நைட்டு நம்ம பார்த்தோம்னா திருப்பி அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்குறாங்க. ஸோ அங்கே போயும் பார்த்தோம்னா பிஸ்ஸா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய கலாச்சாரம். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ஆன்லைன் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அந்த சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய கலாச்சாரமாக நம்ம மாற்றிட்டோம். இந்த மாதிரி பழக்கம் நாம் ஏற்படுத்தினதுனால இந்த சாப்பாடை நாம் சாப்பிட்றது ஒரு 10 வருஷம் நம்ம இந்த தொடர்ந்து இப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்முடைய குடல் அதனுடைய இயற்கையினுடைய தன்மை மாறிடுதுங்க. முதல்ல அஜீரணம் ஆகுது. ஆக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியானபடி செரிமானம் ஆக மாட்டேது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம சாப்பாடை சாப்பிட்றதில்ல. ஆக நம்ம அஜீரணம் ஆகக்கூடிய, செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடை சாப்பிட போகும்போது என்ன, அந்த சாப்பாடே நமக்குள்ள விஷமா நோயா மாற்றக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கிடுதுங்கிறத நாம உணரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு நம்மளுடைய ரத்தங்களை பார்த்தோம்னா அசுத்த ரத்தங்களாக மாற்றி நம்மளுடைய உறுப்புகளை 10 வருஷம் 15 வருஷத்துலேயே பல நோய்கள் வருவதற்கும் காரணமாக மாற்றிடுதுங்கிறத நாம் உணரணும். அதனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக நாம் சாப்பிடக்கூடிய முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்தோம்னா காலை டிஃபன் வீட்டில் இருந்து தான் சாப்பிட்ருப்போம், மத்தியானம் அதே போல் நாம் சாப்பாடு வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போயிருப்போம், நைட்டும் அதே போல் நம்ம வீட்டுக்கு வந்து தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு, சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிட்டோம். ஆகையினால நாம குடல், நம்முடைய வயிறு பகுதி தான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத பகுதியா இருக்கு. வயிறு எப்போ கெட்டு போகுதோ பல உறுப்புகள் கெட்டு போகிறதுக்கு மூல காரணமா இருக்கிறது நம்முடைய வயிறு பகுதியா இருக்கு. அதனால வயிறு பகுதியை நாம இறக்கக்கூடிய வரையிலும் நாம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா பல நோய்கள் நாம வராம தடுக்கிறதுக்கு ஒரு உன்னத நிலையை நாம ஏற்படுத்தலாம். அந்த வயிறு பகுதியை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் காலையில் டிஃபன் பார்த்தோம்னா இன்னைக்கு இட்லி பார்த்தோம்னா ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அந்த இட்லி நம்மளுடைய வயிறு பகுதிக்கு நல்ல ஒரு உணவாக இருக்குது. மத்தியான சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரும் சுவை கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடாக இருக்கணும். சாம்பார், ரசம், மோர், இப்படி நாம் சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஆக நம்ம வெளியில் போய் நாம் சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடுவோம். இரவு நேரங்கள் பார்த்தோம்னா நாம் பழங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், பழங்களையும் அதோட தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு பகுதிக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக உருவாக்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் இந்த கலாச்சாரமான சாப்பாடு. இதே போல மெய்ஞானிகள் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம் முன்னோர்கள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. காலை இஞ்சி எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஞ்சி நாம் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம முதல்ல ஊற வச்சுருவோம். ஊற வச்ச உடனே என்னவாகும், அதை நாம் அந்த மேலில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய அந்த இஞ்சி நீர் ஒரு 3 ml 3 ml நாம் அதோட சேர்த்து தேன் கலந்து நாம் சாப்பிட்டோம்னா என்னவாகும், நாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல வயிறில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் நல்லா சுரந்து நாம் சாப்பிட்றதுக்கு நம்முடைய வயிறு தயார் நிலைக்கு வந்துடுதுங்க. அப்போ நாம் சாப்பிட்டோம்னா என்னவாகும், ஆக நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக நமக்கு காலை டிஃபன் அமையுதுங்க. அதே போல் மத்தியானம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் நண்பகல் சுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுக்கோட கொஞ்சம் வெல்லம், அதாவது 2 கிராம் சுக்கு,
அதோட ஒரு 2 கிராம் 3 கிராம் வெல்லம் அதோட சேர்ந்து நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம சாப்பிட்டோம்னா என்னவாகும், இந்த சுக்கு நாம சாப்பிட்ற இந்த சாப்பாடு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை என்ன பண்ணு ரத்தத்துக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த ரத்தத்தில் ஃபுல் அப்சார்ப்ஷன், அந்த சத்துக்களை அப்சார்ப் பண்ணி நம்ம உடல் முழுவதுக்கும் சத்துக்களாக உருவாக்குறதுக்கு இந்த சுக்கு அற்புதமாக வேலை செய்யுங்க. அதே போல் நம்ம நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடுக்காயை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுக்காயை நாம் எடுத்து கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னாக்கா என்ன ஆகும், அடுத்த நாள் காலையில் மலம் வெளியில் முழுமையாக வெளியேறும். ஆக நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது கொஞ்சம் விஷங்கள் இருந்தாலும் அந்த விஷங்கள் அடுத்த நாள் மலத்தில் வெளியில் நம்ம உடம்பை நல்ல ரத்தமாக உருவாக்கி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கிறதுக்காக தான் நம்முடைய மெய்ஞானிகள் சித்த மருத்துவத்தில் காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காயின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னால் மெய்ஞானிகள் சொன்ன அந்த அருள் வழியில் நம்முடைய உணவு பழக்கத்தை ஏற்படுத்தினோம்னா நம்முடைய வயிறு பகுதி 100 வயதானாலும் அது ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆரோக்கியமாக இருந்தால் பல நோய்கள் வராமல் தடுக்கப்பட்டு நம்மளுடைய ஆயுளை நாம் நீட்டிக்கக்கூடிய ஒரு உன்னத பழக்கத்தை ஞானிகள் சொன்னாங்க. அதன் வழியில் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா தமிழ் நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.